சுவாபி, என்ன அட்டைப்பட்டு முடிக்கலையுமாக்கா? முடிஞ்சுமே, இன்னும் 2 நோட்டு தான் இருக்கு. சரி மக்கா, அட்டெல்லாம் காணும்ல? காணுமே, ஒரு 2 சீட்டு போல மிச்சம் தான் இருக்கு. சுவாபி, அதை எடுத்து அன்னை நோட்டுக்கு போட்டு வைமா. இவன் 2 தான் இருக்குமே, காணாது. அவன்கிட்ட கூட 2 வாங்கிட்டு வர சொல்லி போட்டு கொடுக்கேன். சரி மக்கா, நான் வாங்கிட்டு வர சொல்லி. நோட்டுக்கெல்லாம் தங்கச்சி அட்டை போட்டு தரானா, வரும்போது கடையில 2 சீட்டு அட்டை வாங்கிட்டு வாமா. சுபி, அட்டை வாங்கிட்டு வரும்போது அப்படியே ஸ்டிக்கரை வாங்கிட்டு வந்துருமா. ஸ்டாப்லர் பின்னும் வேணும். சுபி, ஸ்டாப்லர் பின்னும் வாங்கிட்டு வந்துரு. சரி சுபி. ஒவ்வொரு பிள்ளைல நாளைக்கு ஸ்கூல் திறக்கும், நீ ஏமா அட்டையை வாங்கிடா, ஸ்கெட்சை வாங்கிடா, பெண்ணை வாங்கிடான்னு கேக்குது. நீ என்ன வீட்டுக்கு வராம ஊர் சுத்திக்கிட்டு இருக்கா? 10ஆம் கிளாஸ்ல தான் அந்த ஆளு செத்துட்டா, இனி 11 12 நாசமா போட்டுட்டா இருக்கா. சுபி, எப்ப போறீங்க? ஏ மஞ்சக்கட்ட, அங்க இருந்து எந்த செம்பல படாதறானே, அத கிட்ட வந்து இருந்தே. கிட்ட வந்தவர மட்டும் அப்படியே விக்கெட் எடுத்து தள்ளிட்டான். ஏ மஞ்சக்கட்ட, எம்மா ஏல ஓடாத, கொண்டு விடுவேன். இலங்க வா. எம்மா வந்தா நீ அடிப்பா. ஏல அடிக்க மாட்டேன் வா. எம்மா அடிக்க மாட்டேன் வா. நீனா வந்தானா பொளச்சா, நானா அங்க வந்தேன். எம்மா ஏல காலையில எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு வெளிய வந்தாங்க? இப்ப எதுக்கு ஓடாத? 5-6 நாளா ஜாலியா விளையாடிட்டு இருந்தோம். இனி நாளையில இருந்து ஸ்கூலுக்குள்ள போகணும். ஆமா, அத நினைச்சதாம்ல எரிச்சலா இருக்கு. இந்த 10ஆம் கிளாஸ் ஏதோ கடவுள் புண்ணியத்துல பாஸ் ஆயிட்டோம். இனி இந்த 11 12 எப்படில தாண்ட போறோம்? சிபி, 10 பாஸ் ஆனதெல்லாம் நம்ம அதிர்ஷ்டம் தான். 12லாம் கண்டிப்பா போயிடும். என்னல ஜிகி இப்படி டக்குன்னு சொல்லிட்டா? ஆமால, கண்டிப்பா நம்மலாம் 12 பாஸ் ஆயிரோம்டா. பேசாம பாலிடெக்னிக் போயிருவோமால. பாலிடெக்னிக்கா? ஆமால, 10th மார்க் வச்சு அப்படி பாலிடெக்னிக் போட்டுருவோம். காலேஜ் நீ ஆயிரும்ல. ஹோம்வொர்க் பண்ணாண்டா, டியூஷன் போண்டா, டீச்சர் அடி வாங்காண்டா. ஆமா, காலேஜ்னா அடிக்க மாட்டாங்க பத்தியா? ஆமால ஜிவி, ஃபெயில் ஆனாலும் அடுத்தடுத்த கிளாஸுக்கு போயிட்டே இருக்கலாம். எப்படியாவது பாலிடெக்னிக் போயிருவோம்ல. வீட்ல கேளுங்க. எல்லாம் சரிதான்ல. நம்ம காலேஜ் போயிட்டோம்னா அந்த பிள்ளை எல்லாம் நம்மகிட்ட பேசாதுல. எல்லாம் முன்னாடி தானே கிடக்கு, எங்கயாவது பார்த்து பேசலாம். அப்படிலாம் இல்லல, நம்ம கூட படிக்க வரைக்கும் அந்த பிள்ளைகள் நம்மகிட்ட பேசும். இப்போ வெளியே எங்கேயும் கண்டாலே ஒருத்தையும் பேச மாட்டா. இதுல நம்ம காலேஜுக்குலாம் போயிட்டோம்யா, முத 2 நாள் எங்கேயாவது பார்த்தா சுபி எப்படி இருக்கான்னு கேட்பாவ. அடுத்து கொஞ்சம் சிரிக்கும், அதுக்கடுத்து அப்படியே நம்மள பார்த்தா தலையை தொங்க போட்டுட்டு போயிடும். சரி சரி, பிள்ளைகள் தான் உனக்கு முக்கியம்னா நீ ஸ்கூலுக்கு போ. அஜய், நம்ம பாலிடெக்னிக் போயிருவானே. ஏதோ லக்கில் 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆயிட்டோம். அடுத்த வருஷமும் இதே மாதிரி லக் அடிக்கணும்னு சொல்ல முடியாதுல்ல. ஃபெயிலுன்னா ஃபெயிலு தான். வேற அதே 11ல தான் கிடக்கணும். இப்படி அசிங்கப்பட்டு படிக்கிறதுக்கு பேசாம கௌரவமா காலேஜுக்கு போயிரும். சுவி வாழ. சரிடே வாரேன். என்னது படித்தாலும் நம்ம 3 நேரம் ஒண்ணா தான் படிக்கணும். ஓகே. எப்பா நோட்டுக்குலாம் அட்டை போட்டு எல்லாம் உள்ள வச்சாச்சு. இனி காலையில பேக் அடிக்கிட்டு ஸ்கூல் போண்டியதான். அபி, இனி 9ஆம் கிளாஸ் நல்லா படிக்கணும்னமா. இப்பமே படிச்சாதான் 10ஆம் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வர முடியும். சரிம்மா. ஏமா கொஞ்சம் தள்ளு. சபி, அண்ணனுக்கு கொஞ்சம் தண்ணி கொட்டு வா. கால் சூடல. பாருமா, ஒரு பாசம் இருக்கா நீ? இல்ல அட்டை வாங்கிட்டு வரணும்ல, வாங்கிட்டு வந்துட்டியா? எதுக்கு? இல்ல நாளைக்கு ஸ்கூல் திறக்கும்ல, நோட் புக்குக்குலாம் அட்டை போடணும். யூனிஃபார்ம் தைக்க கொடுத்த இடத்துல அந்த ஆளு கிடக்கு, அதை போய் வாங்கணும். ஒரு அக்கறை இருக்கால? அம்மா, நான் நாளைக்கு ஸ்கூல் போல. போறியா? அதுக்கடவே ஒரு மண்ண தெரிய மாட்டேங்குது. இதுல இவன் பல்ல எடுத்து போலையா பல்ல எடுத்துக்கு. இம்மா யாமா சொல்லி முடிக்கிறதுன்னு அடிச்சு தள்ளிட்டா. நீ பல்ல எடுத்து போம்டேம்மா, உன்னை தூக்கிச்சு கொஞ்சமா. ஒவ்வொருத்தரும் பேரை விட பெருசா படிச்சு வச்சிட்டு வேலை இல்லாம தெரு தெருவா பையில தூக்கிட்டு சுத்திட்டு திரியான். இந்த 10ஆம் கோப்பையில பாஸ் ஆனோனே பல்ல எடுத்து போலையா பல்ல எடுத்துக்கு. இம்மா ஸ்கூலுக்கு போலன்னு தான் சொன்னேன், படிக்க மாட்டேன்னு சொல்லல. ஸ்கூலுக்கு போலனா எப்பல படிப்பா? பாலிடெக்னிக் போறேன். என்னது பால் எடுக்க போறியா?
கிளாஸ் முடிச்ச உடனே என்னைய காலேஜ்ல தானே சேப்பா. அதுக்கு நான் இப்பமே போறேனே 2 வருஷம் வேஸ்ட் ஆகாதுல. சுவாபி என்னடி சொல்லியாவே? ஏமா 10ஆம் கிளாஸ் மார்க் வச்சு பாலிடெக்னிக் படிக்கலாம். ஆனா இவனை சேர்த்து விடாத, கழுதையா போயிருவான். எங்க ஸ்கூல்ல டீச்சர் சார்ல எவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாவமா, அவியகிட்டே இவன் ஏமாத்திக்கிட்டு ஒண்ணும் படிக்காம சுத்திட்டு திரிவான். காலேஜுக்குலாம் போனான்லையா யாருக்கும் பயப்படவே மாட்டான், யார் சொல்லியும் கேட்கவே மாட்டான், படிக்கவே மாட்டான். அவ பேச்ச கேட்காத, அவ என் வாழ்க்கை கெடுக்க பார்க்கா. எம்மா நம்பாத நம்பாத நம்பாத. எம்மா நான் 10ஆம் கிளாஸ்ல முட்டி முட்டி படிச்சேன். நான் படிச்சதுக்கான மார்க் எனக்கு கிடைச்சிச்சா? கிடைக்கல. இதே மாதிரி 11ஆம் கிளாஸ்லயும் நான் முட்டுவேன். ஆனா அங்கேயும் என் திறமைக்கான மார்க் கிடைக்காது. ஆனாலும் விட மாட்டேன், 12ஆம் கிளாஸ்லயும் முட்டுவேன். ஆனா என்னைய ஃபெயில் ஆக்கி போட்டுருவாங்க. ஒவ்வொரு கிளாஸா போய் முட்டுனா பாஸ் ஆக்கி போட மாட்டாவ, ஆஸ்பத்திரியில தான் தூக்கி போடுவாங்க. பெரிய ஜோக்கு. நாளைக்கு சிரிக்கேனா? மூஞ்ச பாரு. எம்மா 11 12 படிக்க இந்த 2 வருஷத்துல நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் போயிருவேன். என் கூட உள்ள பையன் 12th முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் இயர் வரும்போது நான் தேர்ட் இயர் போயிருவேன். அவனு செகண்ட் இயர் வரும்போது நான் காலேஜ் முடிச்சு ஏதாவது வேலை தேடி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். ஆமா நீ எப்ப படிச்சு முடிப்பா? வேலை தரல நீ எல்லாரும் வாசல்ல வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. எம்மா எனக்காண்டி அம்மா நான் வேலை பார்க்கணும் சம்பாத்தியம் பண்ணணும்னு ஆசைப்படி. உனக்காண்டி தானம்மா? எனக்காண்டில நீ ஒண்ணு கிளிக்காண்டா, உங்க வாழ்க்கையை நீங்க பாத்துக்கிடுங்க. சரி அப்ப பாலிடெக்னிக் போட்டுடலாம்ல? எனக்கு தெரியாதுப்பா, உங்க அப்பா வந்த உடனே எதுனாலும் கேட்டுக்க. அம்மா அஜய் ஜெகன்லாம் போறானுமா, நீ சரின்னு சொல்லுமா. நீ சொன்னா அப்பாவும் சரின்னு சொல்லிடுவாவ. ஓ அவனுலாம் வாரான் வந்தா நீ இவ்வளவுக்குள்ள பிடிவாதமா இருக்கிறியா? போண்டா புள்ள போய் யூனிஃபார்ம் வாங்கிட்டு வா, நாளை காலையில ஸ்கூலுக்கு போணும். அம்மா 11ஆம் கிளாஸ்ல எல்லாம் பெரிய பெரிய சாரா இருப்பாவுமா. அவியட்டலாம் அடி வாங்குறதுக்கு எனக்கு தெம்பு இல்லம்மா. அடி வாங்க தெம்பு இல்லையா? இல்ல நீ அப்ப படிக்க மாட்டியா மக்கள? படிப்பம்மா. அப்ப எதுக்கு அடிக்க போறாவ? எம்மா எம்மா இப்பவாது இவனை பத்தி தெரிஞ்சுக்க. படிக்க பிள்ளைல இப்படியாம பயப்படும்? இவன் ஒண்ணும் படிக்க மாட்டான். அதனாலதான் அவனுக்கு சாரு டீச்சர் எல்லாம் பார்த்தா பயமா இருக்கு, காலேஜ் போறேங்க. எம்மா அப்படிலாம் இல்லம்மா. நான் 10ல 600 மார்க் எடுப்பேனே. மொத்த ஸ்கூல்ல என் மேல நம்பிக்கை வச்சுட்டாவ. என்னால அதை காப்பாற்ற முடியலம்மா. அதனால டீச்சர் சார் மூஞ்சிலலாம் முழிக்க ஒரு மாதிரி இருக்குமா. அதான் நான் அப்படி காலேஜ் போயிட்டேன்னு வையா, யார் மூஞ்சியும் பார்க்கண்டா. ஏல என்ன என்னைய பைத்தியக்காரியாவே நினைச்சிட்டு இருக்காளால? இங்க பேர் என்ன உன் பள்ளி இழிப்பு நடிப்பு இது எதுவும் என்ன பிடிக்கல. ஒழுங்கா யூனிஃபார்ம் வாங்கிட்டு வந்து நாளைக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு வழிய பாரு. அப்பாட்ட கேளு, அப்பாட்ட கேட்டுட்டு எந்தாலையும் போ. எனக்கு என்ன பயமா? ஆமா உனக்கு ஏன் பயம் வரப்போகுது? நீ தான் துணிஞ்சிட்டியே. தப்பு பண்ணனால பயப்படணும். நான் படிக்கிறதுக்கு தானே கேட்டேன், நான் கேப்பேன். சுவாபிமா என்னப்பா? நமக்குலே டிஃபன் பாக்ஸ் கேட்டால வேற ஏதாவது வேணும் நமக்குலே? ஆமாப்பா ஸ்டிக்கரும் ஸ்டாப்லர் பின்னும் வேணும். அண்ணன்ட்ட சொன்னே வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டான். இல்லையா வீட்டுல சும்மா தானே கிடக்கா, பிள்ளைகளுக்கு கேட்காத வாங்கி கொடுத்தா என்ன? அம்மா அதெல்லாம் வாங்க தானே வீட்டுக்கு வந்தேன். அப்படி சொல்லு. நீ சொல்லு மக்கா, நீ தான் தைரியமான ஆளாச்சே. என்ன சண்டையா போட்டான்? வீட்டுக்குள்ள வரும்போதே சத்தம் அப்படி கேட்டுச்சு. என்ன சொல்லாதம்மா. சண்டைலாம் போடலங்க, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகலையா, ஏதோ காலேஜ் போறானா. அத பத்தி உங்கட கொஞ்சம் பேசணும். எனக்கு ஸ்கூலுக்கு போகலையா? அப்படி அம்மா சொன்னேன். வேற என்ன சொன்னா? நான் இத மாத்தி சொல்லிட்டேனே. சொல்லுமா. என்னல யூனிஃபார்ம் தைக்க கொடுத்திருந்தத வாங்கிட்டு வந்துட்டியா? வாங்க தம்பு போறேன். அம்மா ரூவாடா. நீ தான் ஸ்கூலுக்கு போறல மக்கா, அப்ப இதுக்கு யூனிஃபார்ம் தெரியாம சொல்லிட்டம்மா. சபி என்னப்பா? அப்பாக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொட்டோமா? சரிப்பா. அம்மா என்ன நானே யூனிஃபார்ம் வாங்க போல. அப்பாட்ட சொல்லு. இல்ல ஏன் சத்தம் போடாதம்மா. ஸ்கூலுக்கு போறதுக்கு பேக்லாம் வாங்கணும்ல, அதுக்கு சாத்துருவாதா. பேக்லாம் அப்பா நேத்தே வாங்கிட்டு வந்துட்டாவ. இது தங்கச்சிக்கு, இது உனக்கு. என்ன பேக் பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்குப்பா. கலர் கொஞ்சம் பிடிக்கலையம்மா. ஏன் அந்த கலருக்கு என்ன? இதுதான் லேஸ்ல அழுக்கலாம் பட்டா தெரியாது. ஏன் இப்ப அலறியே? அவிகளுக்கு வாங்கி கொடுக்கறது அவிகளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுக்க வேண்டியதானே? எடி இதுதான் எல்லாரும் வாங்கிட்டு போறாவ. இல்லையா அவனை பிடிக்கலையா? ரொம்ப பிடிச்சிருக்குப்பா.
சுபி பிடிக்கலன்னா சொல்லல, மாத்தலாம். பிடிக்கலன்னா 11ஆம் கிளாஸுக்குலாம் யாரும் இவ்வளவு பெரிய பேக் கொண்டு வர முடியாதா? சின்னதா காலேஜ் போற மாதிரி பேக் வேணும். ஏங்க இந்த பேக் அவனுக்கு வேண்டாமா? அவனுக்கு பிடிச்ச மாதிரி எடுப்பான். அவனை கூட்டிட்டு போய் மாத்தி வாங்கிட்டு வாங்க. யாரா வீட்ல இனி நாளைக்கு மாத்தலாம். சுபி நாளைக்கு அப்பா கூட்டு போவ. உனக்கு பிடிச்ச மாதிரி பேக் எடு. நாமலாம் அவிய கூட போகல. எந்த கடையில எடுத்தவனும் கேளு, நானே போய் மாத்திக்கிடுவேன். ஏங்க அவன் உங்க கூட வரம்தானா? ஏல இவ்ளோ பயம் இருக்குல, வேற எதுக்கு உனக்கு இந்த பந்தா? பயம்லாம் ஒண்ணும் இல்லைன்னா மரியாதை. வா மரியாதை மண்ணாங்கட்டி எல்லாம் எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் இருக்கட்டு, நீ ஏன் இனி காலேஜ் போட மாட்டேக்கா? அம்மா அப்பா கிட்ட இருந்து படிச்சு முடிக்கிறது வரைக்கும் நமக்குள்ளே பையனுக்கு சந்தோஷம். படிச்சு முடிச்சதோடு அங்கேயும் இங்கேயும் வேலை தேடி அலைவிய, ஒரு நல்ல வேலை கிடைச்சி செட்டில் ஆகலான்னு இருக்க நேரத்துல கல்யாணம் நடக்கும். அதுக்கப்புறம் உங்களை நம்பி ஒரு குடும்பம் வரும். இன்னும் செலவு அதிகமாகும். அவியில கஷ்டப்படுத்தாம இருக்கிறதுக்கு மறுபடியும் ஓடுவிய. அப்படியே வாழ்க்கை ஃபுல்லா ஓட வேண்டியதா இருக்க மக்களே. அதான் படிக்க வயசுல நல்லா படிச்சு எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ அவ்வளவு சந்தோஷமா இருந்துடணும். அப்பாவை பத்தியா ஒரு நேரம் இருக்காம எனக்காண்டியும் உங்களுக்காண்டி தானே ஓடியாத. நாளைக்கு நீனும் இதே மாதிரி தானே? எம்மண்ணா உடனே வந்துருவா. ஏமா நானும் பாவம் தானம்மா, என்னையும் வந்தானம்மா பாத்துக்கிடணும். பாப்பாம் டி, ஆனா அண்ணன் தான் பாவம். ஏமா இவ்வளவு நாளும் என்னைய தானம்மா சொல்லிட்டு இருந்தா? சும்மா சொல்லுவோம் மக்களே, எல்லாருக்கும் கஷ்டமும் நஷ்டமும் உண்டு. அம்மா அப்பா இல்லாத நேரமும் நீங்க நல்ல ஒத்துமையா இருக்கணும்மா. எம்மா அப்படி சொல்லாதம்மா, நாமளா நீ எங்க போனாலும் உன் கூட வந்துருவேன். நாங்களும் ஒரு காலத்துல அப்படி தம்பி சொல்லிட்டு தெரிஞ்சா. இன்னைக்கு பாரு எங்க அம்மையை பார்க்கவே ஒரு வருஷத்துக்கு மேல ஆகும். பிள்ளைகளுன்னு இங்கேயே கிடக்கும். நாமளும் அப்படி இருக்க முடியாது. எப்பவுமே எங்க அண்ணன் எங்க அப்பா எங்க அம்மா 3 பேர் கூட தான் நான் இருப்பேன். இது எவ்வளவு பெரிய ஆளானாலும் நம்ம அம்மா அப்பா கூட தான் இருக்கணும்னால நீங்க இருப்பிய, நாங்க இருக்கணும்ல. ஆமா இப்படி சொல்லியா? ஆமா மக்களே, உங்க வாழ்க்கையில பாதி வரதான் நாங்க வருவோம். என்னைக்கு உங்க கூட கடைசி வரைக்கும் வர்றது உன் கூட பிறந்தவியே தான். நீ பிறந்ததுல இருந்து உன் காலம் முடியது வரைக்கும் உன் அக்கா உன் தங்கச்சி உன் தம்பி தான் உன் கூடவே வருவாவ. அம்மா அப்பாலாம் ஒரு காலத்தோடி முடிஞ்சு உங்களுக்கு 60 வயசு ஆகும்போதுல நான் இருக்கவே மாட்டேன். அதனால கூட பிறந்த நீங்க தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா ஒத்துமையா இருக்கணும்மா. என்ன இப்படிலாம் பேசாத வர நாங்க அழுதுருவோம். அழுதுக்காண்டி சொல்லல மக்களே, இதுதானே உண்மை. இதெல்லாம் புரிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாம கஷ்டத்துலயும் நஷ்டத்துலயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா துணையா இருக்கணும்மா. ஆகாம் எந்த கஷ்டம் வந்தாலும் நாங்க ஒன்னையும் விட மாட்டோம். என் பிள்ளைகளுக்கு நான் இருக்கிறது வரைக்கும் எந்த கஷ்டமும் வராது. ஏம்மா நீ ஏன் என்னைய காலேஜுக்கு விட மாட்டேன்னு சொன்னான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏம்ல யாராவது உங்க பிள்ளைல என்ன படிக்குன்னு கேட்டுச்சுன்னு வையா, ஸ்கூல் படிக்காதுன்னு சொன்னா வயசு ரொம்ப சின்னதா தெரியும். இதே இது நான் காலேஜுக்கு போயிட்டேன்னா காலேஜ் படிக்க பையன் இருக்கா, அப்போ உங்களுக்கு ஒரு 40-50 வயசு இருக்குமா அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க தானே. கிறுக்கு பயல